தமிழக வெற்றிக் கழகமா தடுமாறும் வெற்றிக் கழகமா அப்படின்ற ஒரு கேள்வியை சமீபத்திய அதன் நடவடிக்கைகள் உண்டாக்கியிருக்கு. தமிழக வெற்றிக் கழகம் மட்டும்தான் நேரடியாக 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி அப்படின்ற ஒரு சிறப்பு அந்தஸ்து அடைஞ்சிருக்கு. நாங்கள் திமுகவை தவிர்த்து மற்ற எல்லா கட்சிகளிடையும் நாங்களும் கூட்டணி வைப்போம், அவங்க எங்கள் கூட கூட்டணிக்கு வந்தால் நாங்கள் சேர்த்துக்கவும் தயாராக இருப்போம் அப்படின்றது அதன் உட்கிடை. தமிழகம் முழுவதும் பறந்துபட்ட ஒரு ரசிகர் படையை வச்சிருக்கிற ஒருத்தர், அரசியல் இயக்கமாக மாறி ஓராண்டு 2 மாதங்கள் 3 மாதங்கள் நிறைவு செஞ்சிருக்கிற ஒருத்தர் இன்னும் மாவட்ட செயலாளர்களுக்கு கூட நியமிக்க முடியாத நிலைமையில் தான் இருக்கிறார்ன்றது முதல் பாயிண்ட். 100க்கும் மேற்பட்ட அந்த மாவட்ட செயலாளர்களை உள்ளடக்கிய ஒரு கட்சிக்கு ஒரு 3 to 4 லட்சம் நிர்வாகிகள் தேவைப்படுவாங்க. இதில் எத்தனை சதவீதம் நிரம்பியிருக்கின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. தமிழக வெற்றி கழகத்தில் இத்தனை லட்சம் பேர் திரண்டாங்க இல்லையா, விக்கிரவாண்டியிலையும் திரண்டாங்க, கோவை வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டத்தில் காம்பவுண்டெல்லாம் உடச்சிட்டு உள்ளே வந்தாங்க இல்லையா. அப்படி இருக்கும்போது ஏன் நீங்கள் பூத் ஏஜென்ட்டுக்கு அல்லாடுறீங்க? தாவேகாவுக்கு ரசிகர்கள் இருக்கிறார்களே தவிர தொண்டர்கள் நிர்வாகிகள் எங்கே அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. கடந்த சில வாரங்களாகவே பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் பல இளைஞர்கள் தாவேக்காலேருந்து நாங்கள் விலகிறோம், ஏன் விலகிறோன்ற மாதிரியான பதிவுகள் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம்ன்றதை கட்சியோட தலைமை சிந்திக்கணும். அதிமுக பாஜக கூட்டணியில் விஜயின் தாவேகா இணையக்கூடும் அப்படின்ற ஒரு கருத்து, ஆனால் அதிமுக பாஜக கூட்டணியில் விஜய் இணைய வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற பேச்சு அவர் மீது இருந்த நம்பிக்கை சிறுபான்மை சமூகத்தினருக்கு உடைச்சி மெல்ல மெல்ல குறைச்சிட்டு வருது. இதுதான் கலை யதார்த்தம். எந்த 2ஆம் கட்ட தலைவர்களும் செய்தியாளர்கள் சந்திப்பையோ இல்லை மக்கள் கூட்டத்தையோ சந்திக்கிற மாதிரியான விஷயங்கள் தமிழக வெற்றி கழகத்தில் நடக்கலை. தலைவர் ஒரு நிலைப்பாட்டில் இருக்காரு, துணை பொதுச்செயலாளர் வேறு ஒரு கருத்தை வெளியிட்டாரு. என்ன நடக்குது தாவேகாவுக்குள்ள ஆதவ் அர்ஜுனாவுடைய நிலை கேள்விக்குறியாக இருக்குது. நீங்கள் எடுத்த உடனே ஆட்சியை பிடிக்கிறதுன்றதோ இல்லை வெகுஜன மக்கள்கிட்ட அதிகமான வாக்குகளை வாங்கலாம் என்றதோ நடைமுறையில் சாத்தியம் இல்லை. இதை விஜய் உணர்ந்து கொள்வார் 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு.